ஹலோ கைஸ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ ரொம்ப சிம்பிளாக இருக்க போது. அவ்வளோ பெரிய வீடியோவும் கிடையாது. இன்றைக்கி வீடியோ போடாமல் இருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் சரி வேணாம், இன்றைக்கி வீடியோ போட்டுருவோம் அப்படிங்கிறனால. ஏன்னா பேப்ளேட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணுங்க. இந்த லூட்டை நம்ம வாங்கி பேப்ளேட் லாட்டை வாங்கி அதிலேருந்து எடுத்தோம். ஆனால் அசம்பிள் பண்ணுறதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நேற்று அதுக்கு முன்னாடியும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். எடிட் பண்ணி போகிறதுனால ரொம்ப லேட் ஆகும். நான் நார்மலாக போடுற மாதிரி கிடையாது, யூஸ்வலாக இருக்கிறத விட ரொம்பவே லேட் ஆகி தான் இப்போ எடிட்டிங் ப்ராசஸ் நடக்கும். ஏன்னா நீங்கள் ரீசெண்டாக பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம வீடியோஸில் கொஞ்சம் எடிட்டிங் பேட்டர்லாம் மாறி இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இந்த வீடியோ அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. இன்றைக்கி வீடியோவே வராதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா இது அசம்பிள் பண்ணுற வேலையில் நான் உட்காந்து இருக்கிறேன். அதான் பார்த்தீங்களா, இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வந்து ரேண்டம் பூஸ்டர் செட்டில் வந்த பேஸு வித் ஸ்டிக்கர்ஸோடு இருக்குது. நியூ இன் கண்டிஷனில் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஸ்டாக்கில் அப்டேட் பண்ணணும். கலெக்டிபிள் பே அப்படின்னு சொல்லாங்க. ரேண்டம் பூஸ்டரில் செட்டில் வந்த பே நியூ இன் கண்டிஷன் கைஸ். ஸோ இதை நான் அப்டேட் பண்ணணும். நிறைய பேர் பேப்ளேட் ஸ்டாக் எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்னு வேறு கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் ஷாப்பில் வேறு கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பாக்கி இருக்க வேலையை பார்க்கணும். எக்கச்சக்கமான லான்ச்சர்ஸு இதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே சானிடைசர் போட்டு க்ளீன் பண்ணணும். அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டாக்கில் அப்டேட் ஆகும். எப்படி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு கேட்டாலும் தெரியாது. இது அவ்வளோ பெரிய லெங்க்தியான வீடியோவும் கிடையாது. அதையும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஆனால் இதில் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேப்ளேட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணிட்டேன். எல்லா பேப்ளேட்ஸையுமே அசம்பிள் பண்ணிட்டேன். இந்த டிஸ்க்கு எல்லாமே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்க்கு இந்த எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்த டிஸ்க்கு. இந்த டிஸ்க்கு எதையுமே வேறு லேயர்ஸில் போட முடியாது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நடந்தாண்டா போயிட்டுருக்கேன். எங்கே இருக்குது இந்தா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இதெல்லாம் லேயர்ஸ். இந்த லேயர்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இருக்க லேயர்ஸ். இதை வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்க எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் இருக்குது. இந்த டிஸ்கை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு பேப்ளேடுக்கு சொந்தமானவே. நான் இப்போ பார்த்து அதாவது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி எந்த பேப்ளேடுக்கு எந்த பாட்டு வரும், இதுக்கு அதை போடலாமா அதுக்கு இதை போடலாமா அப்படிங்கிற ஒரு இதில் உட்காந்து போயிட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ தான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு கையில் கிடச்சிருக்கு. இதை நான் தேடும் போது கிடைக்கல, வீடியோ பண்ணும்போது கிடைக்கிது. என்னன்னு எனக்கு தெரில ப்ரோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேஸு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாக்கில் அப்டேட் ஆகணும். அந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா லான்ச்சர்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் டக்கரா டோமி லான்ச்சர்ஸு அண்டு டிஜிட்டல் லான்ச்சர்லாம் உள்ளே இருக்குங்க. இது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. எந்த லான்ச்சருக்குமே எந்த வகையான பிரச்சனையுமே இல்லை. அண்ட் கிரிப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே டக்கராட்டமி கிரிப்பு. ஸோ இப்போ ப்ராசஸ் என்னென்னா, இதை எடுத்துகிட்டு சானிடைசர் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டாக்கில் அப்டேட் பண்ணணும். அந்த வேலையில் தான் இருக்குது. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்டேட் ஆகணும். ஆல்ரெடி இன்னையோட சேர்த்து 3 நாள் ஆயிடுச்சு. நம்ம சண்டே பேப்ளேட் லாட்டை அன்பாக்சிங் பண்ணோம். அது ஆக்சுவலாக 2 நாள் கழிச்சு அப்டேட் பண்ண வேண்டியது. பட் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. அதான் பிரச்சனையாகும். ஸோ நான் இன்றைக்கி வீடியோ போட வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நம்மளோட அந்த ஒரு என்னன்னா, இனிமேல் டெய்லி வீடியோ போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் வந்தனால தான் இன்றைக்கி வீடியோ போட்டாகணும். இதை ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இது வந்து கண்டென்ட்டாக இருக்குமா, இது வியூஸ் போகுமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ போடணும். அந்த ஒரு இது தான். ஏன்னா பழைய பாக்கெட்டு ஒன்று எல்லாரும் கேட்குறீங்க இல்லையா, நான் ஒரு வீடியோ போடுவேன். அது எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, அதுக்கு வியூஸ் போனாலும் சரி போகலாட்டியும் சரி, மெஜாரிட்டியாக மேக்ஸிமம் நீங்கள் கேட்ட அந்த ஒரு பழைய இது நான் வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான். சரி ஓகேவா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுடன் வீடியோவை முடிச்சுக்கிறேன். இது வந்து அவ்வளோ பெரிய வீடியோ இல்லை கைஸ். இது வந்து அவ்வளோ ஃபன்னாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்களா உங்களுக்கு தெரியாது. சும்மா ஜஸ்ட் அப்படியே போயிட்டுருக்கு. ஓகேவா, நாளைக்கு ஒரு வீடியோ பெஸ்ட்டான ஒரு வீடியோவில் வரும். அண்ட் இதை பற்றி, இந்த பேஸை பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் புதுசாக நமக்கு ஒரு பேப்ளேடு லாட்டு வந்திருக்கு. லாட்டு கிடையாது, ஒரு விசித்திரமான பேப்ளேடு. அது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே இருங்க. ஸோ இதை நம்ம சண்டே அன்பாக்சிங் பண்ணுவோம். நான் இந்த வீடியோவில் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். அப்படி ஒரு ஹிண்டிங் வீடியோ, ஒரு ஹிண்ட் இருக்க மாதிரி ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்க பாக்ஸை நம்ம சண்டே அன்பாக்சிங் பண்ணுவோம். பயங்கரமான ஒரு பேப்ளேடு, ஒரு மிகப்பெரிய சம்பவமே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பேப்ளேட் நம்ம சேனல்லன்னு இல்லை, எங்கேயுமே இந்த ஒரு பேப்ளேடை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பேப்ளேட் தான் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ சண்டே அந்த வீடியோவை நம்ம பார்ப்போம். மெட்டல் ஜென் பிடிக்கிறவங்களுக்குலாம் ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். வெயிட் பண்ணுங்க ராசா, சண்டேல செஞ்சு விட்டுடலாம். ஓகே கைஸ், ஸோ இத்தனை இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே, நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ see you on the next video. This is crafted by டபா மண்டை. இன்னைக்கு ஸ்டாக்கு நைட்டுக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவேன். தட்ஸ் மை வேர்ட்.
அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ பேபிளிட்ஸ் வாங்கணும், ஒரிஜினல் அத்தன்டிக் பேபிளிட்ஸ்னால் எங்கே கிடைக்கும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா பாக்கெட் ஒன் ஷாப்பு நம்ம வாட்ஸ்அப் ஷாப்பில் லிங்க் இருக்குது. ஐ மீன் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி பிடிச்ச பேபிளிட்டை வாங்கிக்கோங்க. இப்போ வந்து வாங்கிடாதீங்க, ஏன்னா இப்போ ஆக்சுவலாக அப்டேட் ஆகிருக்காது. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்டேட் ஆகிரும். ஏன்னா புதுசாக எக்கச்சக்கமான ஸ்டாக்குகள் இருக்குது. அந்த பேபிளிட்ஸ்லாம் நம்ம வாங்கியிருக்கோம், பார்த்துருக்கோம், அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்க மெஜாரிட்டியாக இருக்க பேபிளிட்ஸ் எல்லாமே பேபிளிட் ஷாப்பில் அப்டேட் ஆகும். ஒரிஜினல் டக்கரட்டமி பேபிளிட்ஸுங்க. அதுவும் எங்கேருந்து வந்துச்சு? ஜப்பான்லேருந்து வந்துச்சு. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். See you on the next video. This is crafted by Dabba Manda. டாடா கைஸ். அண்ட் இன்னொரு விஷயம் ஒரு சொல்லணும்னு நினச்சேன். என் வாட்ச் எங்கேன்னு கேட்டுருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக போகிற வீடியோஸில் எதுலேயுமே என் வாட்ச் இருக்காது. அதுக்கான காரணம் என்னென்னா என் வாட்ச் பிஞ்சு போச்சு. அதோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஸோ இதாங்க கைஸ் என் வாட்சோட நிலைமை. பார்த்தீங்களா? திஸ் இஸ் மை வாட்ச் நிலைமை. ஒர்க்கிங் தான், பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும். அண்ட் இந்த ரேப்பு ஐ மீன் ஸ்ட்ராப் பிஞ்சு போச்சு. டே ஃபோக்கஸ் ஆகடா கேமரா, இவன் வேறு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கிறான். இது வந்து ஒரிஜினலான ஜி-ஷாக் கிடையாது, சும்மா ஃபேக்கில் வாங்கினதான். ஒரு 600 rupees என்னமோ வந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டேன், நல்ல ஒரு வாட்ச் அப்படின்னே சொல்லலாம். பட் இப்போ இது உடஞ்சி போயிடுச்சு. ஸோ புது வாட்ச் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். வாட்ச் வாங்கிட்டு பார்ப்போம். அது எப்போ வாங்க வேணால் பார்ப்போம், அடுத்து பார்க்கலாம். என்ன வாட்ச் வாங்கலாம்? அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சா, ஒரு நல்ல வாட்ச் இருந்துச்சா கீழே கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க, தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாம். ஸோ கைஸ், டாடா.